நாங்கள் வரி எங்கள் உள்ளூர்லேயே செலுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வரி செலுத்துறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இனாம் ஆணையம்னு ஒன்று போட்டு எதெல்லாம் உண்மையாகவே அரசாங்கத்துடைய வரி பங்கு இனாமாக கொடுக்கப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்பட்டது, எதுக்கு கொடுக்கப்பட்டது, எந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது, சமயம் சார்ந்ததா சமயம் சாராதா, நிலத்தோட தரம் என்ன, இது எல்லாத்தையும் இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர்னு ஒன்று உருவாக்கி இனாம் ஆணையத்தை போட்டு இவ்வளோ வேலையும் 1863 செஞ்சு முடிச்சாச்சு. ஜமீன் இனாம் ஒழிப்புன்னு பெரிய புத்தகத்தை எழுதி இந்த இனாம் நில மக்கள் எப்படி சுருண்டப்படுறாங்கன்னு எழுதியிருக்காரு. 63 காமராஜர் அவர்கள் சட்டத்தை கொண்டு வர்றார். கலைஞர் திரும்ப ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை அமல்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து விதிகளை வகுத்து செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணி பட்டா கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதுக்குரிய ஆர்டிஓ ரேங்கில் தாசில்தார் எல்லாம் போட்டு பட்டா கொடுத்த நிலங்களை இன்னைக்கு 1912 ஆர்எஸ்ஆரில் எங்கள் பேர் இருக்கு, நீ ஜீரோ வேலை பண்ணுங்கிறான். எதற்காக அறநிலையத்துறை வந்து நிலங்களை கையகப்படுத்த, அதனால என்ன பயன் உங்களுக்கு? அவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை தொடர். அதாவது கோயில் நிலம் வேற, இனாம் நிலம் வேற. கோயில் நிலம் என்பது பத்திரப்பதிவுத்துறை ஏற்படுத்தப்பட்ட பின்பு 1863க்கு அப்புறம் தனிநபர்கள் கோயிலுக்கு நேரடியாக உயிர் எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்ம கொஸ்டினே பண்றது இல்லை, அதை நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. அவங்க உயிர் எழுதி வச்சதா அவங்க கோயிலுக்கே போகும். அது உயில், பத்திரம், தானம், கிரையும் இருக்குது. அது மட்டுமே 1.5 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் ஒரு திட்டத்தை வகுக்கிறான். அந்த திட்டம் என்னன்னா இனாம் ஒழிப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது. இந்த இனாம் நிலங்களை பூரா மீண்டும் நம்ம கோயிலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி போட்டு 1912 ஆர்எஸ்ஆர் எடுங்க, ஜீரோ வேலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சின்ன ஒரு ஆர்வல் இருக்குன்னு உருவாக்கினான். எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த ராதாகிருஷ்ணன் மட்டும் ஒருத்தர் இருக்கார் தோழர். அவர் இது வரைக்கும் 500க்கு மேற்பட்ட பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. அவர் பொதுநல வழக்கு உண்மையில மறைச்சு போட்டாலும் ஹைகோர்ட்டு அவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டிச்சிருக்குது. ஓகே, தண்டிச்சவர் மீண்டும் மீண்டும் பொதுநல வழக்கு போடுறார். இந்த ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு 4-5 பேர் இந்த மாதிரியான நிலத்தை புடுங்கணும்னு எண்ணத்தில் இருக்கிற ஒரு குழுவில் இந்த நிலத்தை மீட்டெடுக்கிறது சேகரபாபு சாதனையா சொல்றார். கோயில் நிலத்தை வந்து நீங்க மீட்டெடுத்தீங்கன்னா சாதனை. இனாம் நிலத்தை மீட்டெடுத்துட்டு நான் 6000 கோடி மதிப்புள்ள நிலத்தை மீட்டுட்டேன், 7000 கோடி மதிப்புள்ள நிலத்தை மீட்டேன்னு சொல்லி போட்டு போய் நிலத்தில் யார் மேலே பேர் போர்டு வச்சுட்டு வந்துடுறது, யார் மேலே பேர் கல் நெட்டிடுறது, உடனே போய் ஜீரோ வேல்யூ பண்ணிடுறது. அந்த நிலத்தோட மதிப்பு கைலின் விலையில் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா இருக்கும். உடனே மார்க்கெட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மீட்டாச்சும்பாங்க. சாதாரண ஓட புறம்போக்கில் ஆக்கிரமிச்சிருந்தா கூட மாற்று இடம் வீடும் கொடுத்தா வெளியேற்ற முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நேரடி ஒரு இடத்துல அடிச்சு தூக்கி வெளியே போட்டுட்டு போயிட்டே கேட்டால் கோயில்னு சொல்கிறாங்க. வக்ஃபு வாரியம் இதே வேலை செய்ய வரும்போது எங்க கூட இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்து நண்பர்கள் எல்லாமே எங்க கூட வந்து நிற்கிறாங்க. ஓகே, இது அறநிலைத்துறை வரும்போது எதிர்பக்கம் போயிடுறாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்த ஐஏஎஸ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளை வகுப்பாளர் எல்லாருமே அன்னைக்கு மக்கள் நிலத்தை கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட அந்த வெல்ஃபேர் கவர்மெண்ட் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லேண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி படிச்சு அமல்படுத்தணுங்க. இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பூரா லேண்ட் அக்யூசியேஷன் ஆஃபீஸர்ஸாக வேலை செய்கிறாங்க, லேண்ட் கிராப்பர்ஸாக வேலை செய்கிறாங்க. நிலத்தேடு முதலாளி கொடு, நிலத்தேடு இவனுக்கு கொடு, நிலத்தை கொடுங்க, இப்படி வந்து நிற்கிறாங்க. மற்ற ஸ்டேட்லலாம் என்ன பண்ண இந்த இனாம் தொடர்பாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் என்ன நடக்குது? எல்லா மாநிலங்களிலுமே இனாம் ஒழிப்பு சட்டங்கள் மிகச் சரியாக தரமாக கொண்டு வரப்பட்டு நிலங்கள் மக்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது கோயில் நிலம்னு சொல்றது. நாடு சுதந்திரமானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி 13 லட்சம் ஏக்கர் நிலத்தை அபகரிக்கிற ஒரு மக்கள் நல அரசும் செய்யவில்லை, மன்னர்களும் செய்யவில்லை, நம்ம நாட்டை ஆள வந்த கொள்ளையடிக்க வந்த வெள்ளக்காரனும் செய்யல. இவ்வளவு ஜனநாயக நாட்டில் திராவிட பாரம்பரியத்தில் எல்லாருக்கும் எல்லாம் சமம் சொல்லக்கூடிய ஒரு பகுத்தறிவு அரசு அமைச்சர்கள் சொல்லக்கூடிய முதல்வர் ஆட்சி காலத்தில் இவ்வளவு நடக்குது. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்க சார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்கள் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதாவது இனாம் நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமாக என்று கருதப்படுகிற அந்த இனாம் நிலங்களை மக்களுக்கே கொடுக்கணும், அதற்கு அரசு சட்டம் இயற்றணுன்றது தான் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. மற்ற ஸ்டேட்லாம் ஏற்றிட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அண்மையில் இது குறித்து தமிழக அரசு வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓ பற்றி சொல்லுங்கள். அந்த ஜிஓவை யார் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டில் ஸ்டே வாங்கினது? இந்த நாடு மன்னர்கள் ஆட்சி காலத்துலையும் சரிங்க, வெள்ளைக்காரங்க ஆட்சி காலத்துலையும் சரி, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான
13 லட்சம் ஏக்கர் நிலத்தை அபகரிக்கிற போக்கு செயல் எங்கேயுமே வரலாற்றிலேயே கிடையாது. ஓகே, நம்ம சொல்றோம் நில அபகரிப்புன்னு சொல்றோம். இது இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய நில அபகரிப்பு திட்டம் தமிழக அரசே பண்ணுது, தமிழ்நாடு அரசாங்கமே செய்யுது. கேட்டா அறநிலைத்துறை சொல்றாங்க, சாமி வேற மண்ணி போடுறாங்க, இதெல்லாம் சாமி நிலம்னு சொல்றாங்க. இதெல்லாம் மன்னர்கள் காலத்துல அன்னைக்கு இருந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்துக்கு பதிலாக கொடுத்த நிலம். நிலத்தை கொடுக்கல, நிலம் விவசாயிட்டு தான் இருந்தது, விவசாயத்தை தான் குடிவார உரிமை இருந்தது. அந்த நிலத்தில் அரசினுடைய வரி பங்கு, அரசுக்கு செலுத்தக்கூடிய வரி, ஏன்னா அரசுக்கு வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரம் உரிமையும் இருக்குது, நம்மளுக்கு நிலத்தோட உரிமை இருக்குது. அப்போ அந்த வரிக்கு பதிலாக அந்த நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்தில் பண்ட பொருளாதாரம் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் விளையும். விளைச்சலில் 3 ஒரு 4 பங்கு கொண்டு போய் நம்ம அளந்து கோயிலில் கொடுத்துருவோம். ஏன்னா இன்றைக்கி அந்த காலத்தில் கோயில் தான் கிராம நிர்வாக அலுவலகம். அப்போ இப்படி ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்த சமயம் சார்ந்த சமயம் சாராத இந்த கிராம கர்ணம், குளக்காவல், ஏரிக்காவல், புலவர்கள், இதெல்லாம் வந்து சமயம் சாராதவங்க. கோயிலுக்கு நிறைய இன்றைக்கி இருக்க அறநிலைத்துறை மாதிரி அன்றைக்கும் கோயிலுக்கு ஊழியர்கள் இருந்தாங்க. பூ கட்டுறவங்க, மாலை கட்டுறவங்க, அந்த இசைக்கருவிகள் வாசிக்கிற இந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு எல்லாமே அந்த கிராமத்திலேயே இப்போ தானியத்தை சேகரித்து கிராமத்திலிருந்து பட்டக்கார்ட்ட கொடுத்து, பட்டம் பாளைகிட்ட கொடுத்து, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜமீன்தார்கிட்ட போய், ஜமீன்தார்ட்டு அரண்மனைக்கு போகிறதுக்கு 3 மாதம் ஆயிரும். திருப்பி அங்கேருந்து இங்கே வரக்குள்ள செத்து போயிடுவான், சாப்பாடு இல்லாமல். அதனால் ஒரு கிராமத்தில் ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் எத்தனை பேர் அரசூழியர்களாக இருக்கிறாங்க, அவங்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி, அவங்க செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த வரக்கூடிய அந்த தானியங்களில் ஒரு பகுதி அவர்களுக்கு பிரித்து கொடுக்குறது. அந்த பிரித்து கொடுக்கறதுக்காக அந்த தானியத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் இதுதான் இனாம் நிலம். அந்த தானியம் தான் அன்னைக்கு இனாமாக கொடுக்கப்பட்டது அரசூழியர்களுக்கு. அதுக்கு பேர் தான் இனாம். நில உரிமை எங்குமே கொடுக்கப்படவே இல்லை. மன்னர்கள் காலத்தில் இனாம்கள் சிறு சிறு மாற்றங்கள் உட்படுத்தியிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் ரூல் வருது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு நில வரி தானே வருவாய், அவன் சம்பாதிக்கத்தானே வந்திருக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், நிறைய நில வரின்னு வசூல் பண்ண போகுது, இனி யார் மன்னர்களுக்கு செலுத்த வேண்டாம், நேரடி அங்கிட்டே வரி செலுத்து அப்படிங்கிறான். அப்போ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், நாடு புற நிலத்தை அளக்கிறான், சர்வே நம்பர் கொடுக்குறான், வில்லேஜ் உருவாக்குறான், தாலுக்கா உருவாக்குறான், டிஸ்ட்ரிக்ட் உருவாக்குறான், இப்படி போகுது. இப்படி போகும்போது ஒரு பெரும்பகுதி நிலங்கள் வந்து வரி செலுத்த மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு இனாம் நிலம், நாங்கள் வரி எங்கள் உள்ளூர்லேயே செலுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வரி செலுத்துறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இனாம் ஆணையன்னு ஒன்று போட்டு எதெல்லாம் உண்மையாகவே அரசாங்கத்துடைய வரி பங்கு இனாமாக கொடுக்கப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்பட்டது, எதுக்கு கொடுக்கப்பட்டது, எந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது, சமயம் சார்ந்ததா சமயம் சாராதா, நிலத்தோட தரம் என்ன, இது எல்லாத்தையும் இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர்னு ஒன்று உருவாக்கி இனாம் ஆணையத்தை போட்டு இவ்வளோ வேலையும் 1863 செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு வருவாய் ஆவணங்களை தொகுத்துறான். தொகுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீசர்வே ரெஜிஸ்டர் RSRனு ஒரு ஆவணம் இருக்குது. இப்போ யூடிஆருக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் பட்டாச்சிட்டு இருக்கிற மாதிரி 1912 காலகட்டங்களில் ரீசர்வே ரெஜிஸ்டர். அதில் என்னென்னா இந்த ஒரு நிலத்தோட சர்வே நம்பர் இருக்கும், அதில் ஒரு காலம் இருக்குது, இனாம்தாரோட பெயர் இருக்கும், நில உரிமையாளர் பேர் இருக்கும், இனாம்தாரோட பேர் இருக்கும். அந்த இனாம்தாரன்னா அப்போ உடனே என்ன பண்ணிடுறாங்க, அங்கே கோயில் பேர் இருக்கும். கோயில் பேர் இருக்கிறது பூரா என்ன பண்ணிடுறாங்க, இது எங்கள் சொத்து, இது கோயிலுக்கு சொந்தமான சொத்து. 1912 RSRலேயே சாமி பேர் தான் இருக்குது, அப்போ இது கோயிலுக்கு சொந்தமான சொத்து, இதை ஜீரோ வேல்யூ பண்ணுங்கன்னு இப்படி சொல்கிறாங்க. இப்படி மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 13 லட்சம் ஏக்கர் அந்த இங்கிலீஷ்காரனுடைய ரெஜிஸ்டர் பார்த்து தான் இவங்க பண்ணுறாங்க, அந்த ரெஜிஸ்டர் தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் 1948 வந்து ஜமீன் எஸ்டேட் அபாலிஷன் சட்டம் வந்துச்சு. 1963 இனாம் எஸ்டேட், அதாவது மேஜர் இனாம் அபாலிஷன் ஆக்ட் வந்தது. அதே 63 மைனர் இனாம் அபாலிஷன் ஆக்ட் வந்தது. 3 சட்டங்கள் வந்து அந்த இனாம் முறையை ஒழித்து விட்டு விவசாயிகளுக்கு நில உரிமை வழங்கக்கூடிய ரைட் வாரி சிஸ்டத்தை கொண்டு வந்துடுறாங்க. அப்படி கொண்டு வந்து சட்டமன்றத்தில் சட்டம் இயற்ற, இந்த சட்டம் சாதாரணமாக இயற்றப்படலை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 39 மிக தெளிவாக நிலங்களையும் வளங்களையும் பிரித்து மக்களுக்கு வழங்க வேண்டும் ஒரு வழிகாட்டுதல். எல்லா மாநிலங்களுமே இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டை கொண்டு வராங்க. அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸில் இனாம் அபாலிஷனும் ஒன்று. அப்போ எல்லா ஸ்டேட்லேயும் இனாம் அபாலிஷ் பண்ணி சட்டத்தை போட்டு செட்டில்மெண்ட் தாசார் போட்டு பட்டாக்களை போட்டு கொடுத்தாச்சு. ஒவ்வொரு மாநிலம், ஏன்னா லேண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட், ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து சட்டம் போடும்போது ஒரு சிறு சிறு வேறுபாடுகள் இருக்குது. ஆக தமிழ்நாட்டில் அந்த சட்டத்தை போடும்போது அவ்வளவும் ஓட்டைகளோட போட்டிருக்கிறாங்க. 1935 வாக்கிலே அறிஞரான அதுக்கெல்லாம் கோரிக்கை வச்சு ஜமீன் இனாம் ஒழிப்புன்னு பெரிய புத்தகத்தை எழுதி இந்த இனாம் நில மக்கள் எப்படி சுருண்டப்படுறாங்கன்னு எழுதியிருக்கார். 63 காமராஜர் அவர்கள் சட்டத்தை கொண்டு வர்றார். கலைஞர் திரும்ப ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை அமல்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து விதிகளை வகுத்து செட்டில்மெண்ட் தாசர் அப்பாயின்மெண்ட் பண்ணி பட்டா கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதுக்குரிய ஆர்டிஓ ரேங்கில் தாசில்தார் எல்லாம் போட்டு பட்டா கொடுத்த நிலங்களை இன்னைக்கு 1912 RSRல எங்கள் பேர் இருக்கு, நீ ஜீரோ வேல்யூ பண்ணுங்கிறான்.
அதாவது என் நிலத்தை 10 தலைமுறைக்கு முன்னாடி வித்துட்டு போனவன் வந்து நிலம் வந்து என்னது எங்கள் 1912 என் தாத்தன் பேர் பட்டாவில் இருந்துச்சு, இனி நிலம் எனக்கு தான் சொந்தம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 100-120 வருஷம் அனுபவம் இருக்குது. பத்திரம் பட்டா எல்லாமே இருக்குது. இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா ஜீரோ வேல்யூ இன்னைக்கு பண்ணி வச்சுட்டு எதற்காக அறநிலையத்துறை வந்து நிலங்களை கையகப்படுத்த, அதனால என்ன பயன் உங்களுக்கு? அவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை தொடங்க. அதாவது கோயில் நிலம் வேற, இனாம் நிலம் வேற. கோயில் நிலம் என்பது பத்திரப்பதிவுத்துறை ஏற்படுத்தப்பட்ட பின்பு 1863க்கு அப்புறம் தனிநபர்கள் கோயிலுக்கு நேரடியா உயிர் எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்ம கொஸ்டினே பண்றது இல்ல, அதை நம்ம கேள்வி கேட்கறது இல்ல. அவங்க உயிர் எழுதி வச்சதா அவங்க கோயிலுக்கே போகும். அது உயில் பத்திரம் தானம் கிரையும் இருக்குது. அது மட்டுமே 1.5 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. அதை போய் பாதுகாக்கணும், அதுல வாடகை வசூல் பண்ணணும், குத்தகை வசூல் பண்ணணும், அதை நிர்வாகம் பண்ணணும். அதுக்கு தான் சட்டம். அதை இவங்க செய்யறது இல்லை. இவங்க என்றாங்க இனாம் நிலமும் எங்களுக்கு கொடுத்ததுதான். அதான் ஏன் அப்படி பண்றாங்க? அதனால என்ன அவங்களுக்கு என்ன லாபம்? மக்களிடம் இருந்து அபகரிக்கணும். நிறைய நிலம் இருந்தா தான் தோழர் நிறைய கொள்ளையடிக்க முடியும், நிறைய ஊழல் பண்ண முடியும். அதற்காக ஒரே ஒரு நோக்கம். என்ன பண்றாங்கன்னு இவங்க அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் ஒரு திட்டத்தை வகுக்கிறான். அந்த திட்டம் வேணும்னா இனாம் ஒழிப்பு சட்டத்துக்கு விரோதமா இருக்குது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா இருக்குது. இந்த இனாம் நிலங்களை பூரா மீண்டும் நம்ம கோயிலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி போட்டு 1912 RSR எடுங்க, ஜீரோ வேல்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சின்ன ஒரு ஆர்வலர்களும் உருவாக்குறான். அந்த குழு நிலத்தை அபகரிக்கணும் தீவிரமா இருக்குது. அந்த குழு தொடர்ச்சி பிரச்சாரம் பண்ணுது. கோயில் நிலம் 12 லட்சம் ஏக்கர் காணும், 10 லட்சம் ஏக்கர் காணுங்கிறான். இந்தியாவை பூரா 4 கோடி ஏக்கர் இருக்கு. எல்லா மண்ணும் இனாம் ஒழிச்சாச்சு, பட்டா குடிச்சாச்சு. அது எங்கேயுமே அறநிலைத்துறையும் கேட்கல, வக்ஃபு வாரியமும் கேட்கல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இனாம் நிலத்தை கோயில் நிலம்னு சொல்லி பேப்பரில் எழுதி டிவியில் எழுதி இது இனாம் நிலம் அல்லது கோயில் நிலம்னு சொல்லி இனாம் ஒழிப்பு சட்டத்தை மறைச்சிடறான், இனாம் ஆணையத்தை மறைச்சிடறான், வரலாற்றை மறைச்சிடலாம், அரசியலமைப்பு சட்டத்தை மறைச்சிடறான். எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த ராதாகிருஷ்ணன் மட்டும் ஒருத்தர் இருக்கார் தோழர். அவர் இது வரைக்கும் ஒரு 500க்கு மேற்பட்ட பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. அவர் பொதுநல வழக்கு உண்மையில மறைச்சு போட்டால ஹைகோர்ட் அவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல தண்டிச்சிருக்குது. ஓகே, தண்டிச்சவர் மீண்டும் பொதுநல வழக்கு போடுறார். இந்த ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு 4-5 பேர் இந்த மாதிரியான நிலத்தை புடுங்கணும்னு எண்ணத்தில் இருக்கிற ஒரு குழுவில் எனக்கு செட்டில்மெண்ட் தாசர் பட்டா கொடுத்துருக்காரு, என் நிலத்தை ஜீரோ வேல்யூ பண்ணுங்க, நான் ஹைகோர்ட்டு போய் வழக்கு போட்டா வாடகை கட்டுறியா, குத்தகை கட்டுறியா, இல்லை வெளியேறியா? இப்படி ஒரே ஒரு கேள்வி. ஐயா எனக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, சட்டம் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அதை பற்றி கேட்கறதே அல்ல. இப்படி இந்த நிலைமைகள் போயிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? பல தீர்ப்புகள் சட்டத்துக்கு விரோதமாக வந்திருக்குது, சட்டத்தின் அடிப்படையில் வழங்கின பட்டாவுக்கு விரோதமாக வந்திருக்குது, வக்ஃபு வாரியத்தும் இந்த வேலை செஞ்சிருக்குது, அறநிலைத்துறையும் இந்த வேலை செய்யுது. அப்போ இதற்கு தீர்வு காண்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், சட்ட தீர்வு கொடுக்கணும். நாங்கள் தொலையாக கொடுக்குறோம். சமீபத்தோடு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆண்ட குஜராத்தில், பிஜேபி ஆளும்போது கர்நாடகாவில், ஆந்திராவில் எல்லாமே அன்ற காலத்தில் விடுபட்டவங்க இருப்பாங்கல்ல, சட்ட விழிப்புணர்வு இல்லாமல் மனு கொடுத்து பட்டா பெற முடியாதவங்களுக்கு கூட இப்போ சட்ட திருத்தம் கொண்டு பட்டா கொடுத்தாச்சு. ஆனால் அதே சில அந்த சக்திகள் இங்கே என்ன பண்ணுறாங்க, வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் கோயில் நிலம், இது இனாம் நிலம் கிடையாது, புடுங்க அப்படின்னு சொல்லி. தமிழக அரசுக்கு தெரியுமா தெரியாதா? தமிழக அரசுக்கு இது முழுமையாக தெரியும். அப்புறம் ஏன் மக்கள் பக்கம் நிற்காம கோயில் பக்கம் நிற்குது? இவங்க மக்கள் பக்கமும் நிற்கல, முழுக்க கோயில் பக்கம் நிற்கிறாங்க. திராவிட அரசு, நிலச்சீரத்தை அருமைப்படுத்திய அரசு, உழுதவனுக்கு நிலம் சொந்தம்னு போராடிய திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க முழுக்க ஜீரோ வேல்யூ பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலத்தை மீட்டெடுக்கிறது சேகர் பாபு சாதனையா சொல்றாரு. கோயில் நிலத்தை வந்து நீங்க மீட்டெடுத்தீங்கன்னா சாதனை. இனாம் நிலத்தை மீட்டெடுத்துட்டு நான் 6000 கோடி மதிப்புள்ள நிலத்தை மீட்டுட்டேன், 7000 கோடி மதிப்புள்ள நிலத்தை மீட்டேன்னு சொல்லி போய் நிலத்தில் யார் மேலே பேர் போர்டு வச்சுட்டு வந்துடுறது, யார் மேலே பேர் கல் நெட்டிடுறது, உடனே போய் ஜீரோ வேல்யூ பண்ணிடுறது. அந்த நிலத்தோட மதிப்பு கைலின் விலையில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா இருக்கும். உடனே மார்க்கெட் விலை 1 கோடி ரூபா மதிப்பு நிலத்தை மீட்டாச்சும்பாங்க. அதே நிலத்தை என் நிலத்தை எடுக்கிறக்கு வருவாங்க, ஐயா 1 கோடி ரூபா மதிப்பு நிலம் அறநிலைத்துறை சொல்லியிருக்காங்க, எனக்கு பக்கத்து நிலம் தான், எனக்கு இழப்பீடு 1 கோடி ரூபா கொடுத்துருன்னு சொன்னால் அது வேற இது வேறங்கிறான். அப்போது சேகர் பாபு என்ன செய்கிறார், தான் வந்த கட்சி பாரம்பரியத்தை மறந்து விட்டு அரசியலமைப்பு சட்டத்தை பார்க்காம, அண்ணாவோட கோரிக்கையை பார்க்காம, கலைஞரோட பட்டாயெல்லாம் பார்க்காம இதெல்லாம் கோயில் நிலம், வாடகை கட்டு குத்தகட்டு, நீ வெளியேறுங்கிற இனாம் நிலம் ஐயாது, இனாம் சப்ஜெக்ட் ஐயாது, இனாம் ஒழிப்பு சட்டம் இருக்குது. ஏன்னா அதை பற்றி யாருமே கேட்கறதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலில் விளக்கு போடுறக்கு கூட ஆள் இல்லை, திரி போடுறக்கு ஆள் இல்லை, நெய்வேத்தியம் பண்ணுறக்கு ஆள் இல்லை, எண்ணெய் ஊற்றுறக்கு ஆள் இல்லை, கோயில் ரொம்ப. ஆனால் இந்த கோயிலுக்கு மன்னர்கள் காலத்தில் 500 ஏக்கர் கொடுத்துருக்காங்க, 1000 ஏக்கர் கொடுத்துருக்காங்க, 100 ஏக்கர் கொடுத்துருக்காங்க, 200 ஏக்கர் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இன்னைக்கு சும்மா கிடக்குது, ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே ஒரு மனு போடுவாங்க. ஒரு எல்லா துறைகளுக்கும் ஒரு மனு அனுப்பிச்சிட்டு உடனே ஹைகோர்ட்டுக்கு ஒரு டைரக்ஷனுக்கு வருவாங்க. ஹைகோர்ட்டுக்கு வரும்போது அரசு நிர்வாகம் என்ன சொல்லணும், இதெல்லாம் இனாம் நிலம்,
இனாம் ஒழிப்பு சட்டத்தில் மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் கோயிலுக்கு சொந்தமானது அல்ல அப்படின்னு சொல்லணும்ல. அந்த இடத்துல வருவாய்த்துறையோ நிலச்சீர்த்துறையோ எதுவுமே சொல்லாது. அறநிலைத்துறை வந்து என்ன தெரியுமா சொல்லும், மனுதாரர் ஆமாங்க அவர் சொல்கிறது உண்மைங்க, இதெல்லாம் கோயில் பூமி தானுங்க, நீங்கள் உத்தரவு போட்டால் நாங்கள் மீட்டுறோம், அங்கெல்லாம் போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உடனே உத்தரவு பிறப்பிக்கப்படும். நிலத்தில் நான் இருப்பேன், என் பேரில் பத்திரம் இருக்கும், என் பேரில் பட்டா இருக்கும், என்னை கூப்பிட்றத விசாரிக்கிறத விட நேரடியாக ஹைகோர்ட் உத்தரவு எடுத்துகிட்டு வருவாங்க, ஜீரோ வேல்யூ பண்ணுவாங்க, பட்டாவில் கேன்சல் பண்ணுவாங்க, ஒன்றும் வாடகை கட்டி இல்லாட்டி குத்தட்டு வெளியேறும்பாங்க, இல்லாட்டி போலீஸை கூட்டு வந்து வீட்டு அடிப்பாங்க. சாதாரணமாக ஓட போகும்போக்கில் ஆக்கிரமிச்சிருந்தா கூட மாற்று இடம் வீடும் கொடுத்தா வெளியேற்ற முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நேரடி ஒரு இடத்துல அடித்து தூக்கி வெளியே போட்டுட்டு போயிட்டே கேட்டால் கோயில்னு சொல்கிறாங்க. வக்ஃபு வாரியம் இதே வேலை செய்ய வரும்போது எங்க கூட இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்து நண்பர்கள் எல்லாமே எங்க கூட வந்து நிற்கிறாங்க. ஓகே, இதே அறநிலைத்துறை வரும்போது எதிர்பக்கம் போயிடுறாங்க. இப்போ தொடர்ச்சி இப்படி போயிட்டு இருந்தோட விளைவு நிறைய போனோம். அர்ஜுன் சம்பத் ஐயா போய் சந்திச்சு பேசணும், அவர் எங்களுக்கு ஆதரவு அறிக்கை கொடுத்தாரு. ஹெச் ராஜா ஐயா போய் பார்த்து பேசணும், நாங்கள் கோயில் நிலத்தான் கேட்குறோம், இனாம் நிலத்தை கேட்கலாம், அவரே நேரடியாக ஃபீல்டுக்கு வந்தார். அப்போ அந்த பக்கமும் அவர்களையும் சந்தித்து அரசியலமைப்பு சட்டம், வரலாறு, மற்ற மாநிலங்களில் இருக்கிற சட்டங்களெல்லாம் எடுத்து சொல்லி நாங்கள் ஒரு மாத்திர வேலை போயிட்டு இருக்கிறோம். புரிந்து கொண்டவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் இந்த வழக்கு போடுற குழு பண்றதில்லை. அப்போ இந்த பிரச்சனை ஏற்படுத்தி வழக்கு போடுறதுனால என்ன லாபம்? தோழர், இவங்க வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு மக்கள் நலனுக்கு விரோதமானவங்க, ஒரு சேடிஸ்ட் பைத்தியக்காரனா இருக்கிறான். நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்னது? வெல்ஃபேர் கான்ஸ்டியூஷன், மக்கள் நல அரசு, மக்களால் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட அரசு. அப்போ இந்த அரசு மக்களுக்கு சேவை செய்யத்தான் முடியும், மக்களோட உரிமைகளை பறிக்க முடியாது, மக்களோட உரிமைகளை உறுதி செய்யத்தான் முடியும். அப்படி ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் கவர்மெண்ட்டு, மக்கள் நல அரசு இந்த இடத்துல என்ன பண்ணுறது, மக்களுக்கு விரோதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனை தீர்க்கிறேன், நாங்கள் தீர்த்து கொடுத்துட்றோம், இல்லாட்டி கிட்டத்தட்ட 25 தொகுதி காலியாயிரும். அவ்வளோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. அந்த அரசாணை பிறப்பித்த நிற்காது. ஏன்னா போன அதிமுக ஆட்சி காலத்தில் 2019 அரசாணையின் 318 ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. அந்த அரசாணை வந்து பார்த்து இனாம் ஒழிப்பு சட்டத்துக்கு கீழே நிலச்சீர்த்து துறைக்கு கீழே பிறப்பிச்சிருந்தா பரவாயில்ல. இவங்களே அவங்க சொல்கிற மாதிரி ஆக்கிரமிப்பாளர்னு நில உரிமையில் விவசாயி சொல்கிறாங்க. அப்போ அந்த அரசாணை ஹைகோர்ட்டில் ஸ்டே ஆகி போச்சு. இவங்களும் ஒரு அரசாணை போடுறாங்க, ஹை பவர் கமிட்டி. என்னன்னா இந்த செயல் அலுவலர்னு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் எங்கள் சர்வே நம்பரில் எங்கள் நிலம், இதை பத்திரம் பண்ணக்கூடாது, ஆவணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நேரடியாக சப் ரிஜிஸ்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க பண்ண மாட்டாங்க. உடனே இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு இன்னைக்கு பத்திரப்பதிவு பண்ண முடியாமல் பட்டா இருக்கிற நிலங்கள் இப்போ இன்னைக்கு சும்மா கிடக்குது. நிலத்தோட மதிப்பெல்லாம் கற்பனையிலேருந்து கோயில் நிலம்னு சொல்லியாச்சே, கதை கட்டி விட்டானே, ஜீரோ வேல்யூ பண்ண அந்த நிலத்தை யாராவது வாங்குவாங்களா? விற்க முடியுமா? பங்க முடியுமா? கடனை கட்ட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அப்போது தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தின் காரணமாக அரசாங்கத்தை நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வச்சு அரசு போராடுறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, சீஃப் செக்ரட்டரி தலைமையில் ஒரு ஹை பவர் கமிட்டி, இந்த கமிட்டி உருவாக்கி இனி யாரும் அறநிலைத்துறையோ வக்ஃபு வாரியமோ இந்த இனாம் சப்ஜெக்டில் நீங்கள் நேரடியாக ஜீரோ வேல்யூ பண்ண சொல்லி யாரும் சப் ரெஜிஸ்ட்ராருக்கு கடிதம் அனுப்பக்கூடாது, அனுப்பினாலும் அதை ஏற்றுக்கூடாது, எங்கள் கமிட்டிக்கு அனுப்பணும், நாங்கள் டிசைட் பண்ணாதான் நீங்கள் ஜீரோ வேல்யூ பண்ணு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அது கடந்த 30ஆம் தேதி ஒரு அரசாணை போடுறாங்க. அந்த அரசாணையை தான் அந்த ராதாகிருஷ்ணன் அவர் போட்டு இந்த வழக்கில் ஸ்டே வாங்கியிருக்கார். இதில் அவ்வளவும் தவறான தகவல். அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி சொல்லலை, மக்கள் அரசை பற்றி சொல்லலை, இந்தியா பூரா நிலச்சீர்த்து கீழே வருதுங்கிறத பற்றி சொல்லவே இல்லை. தோல கவர்மெண்ட் வந்து சேலஞ்ச் பண்ணலாம்ல. கவர்மெண்ட் எங்கே சேலஞ்ச் பண்ணுறாங்க? அவங்களுக்கு தான் இனாமை பற்றி தெரியவே இல்லையே. அப்போது ஆரம்ப காலத்தில் இருந்த ஐஏஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளை வகுப்பாளர் எல்லாருமே அன்னைக்கு மக்கள் நிலத்தை கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட அந்த வெல்ஃபேர் கவர்மெண்ட் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி படிச்சு வந்து அமல்படுத்தணுங்க. இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பூரா லேண்ட் அக்யூசியேஷன் ஆஃபீஸர்ஸாக வேலை செய்கிறாங்க, லேண்ட் கிராப்பர்ஸாக வேலை செய்கிறாங்க. நிலத்தேடு முதலாளி கொடு, நிலத்தேடு இவனுக்கு கொடு, நிலத்தை பிடுங்க, இப்படி வந்து நிற்கிறாங்க. அரசு சொத்து சேர்க்கிற வேலை செஞ்சுட்டு இருக்குது. இது சொத்து சேர்க்கிற மக்களுக்கு நில உரிமையை உறுதி செய்ய வேண்டிய விஷயம். அப்படி நிலத்தை எல்லாம் எடுத்து இனாமையெல்லாம் ஒழிச்சிட்டு மக்களுக்கு பட்டா கொடுத்த போது கோயிலுக்கும் சரி பள்ளிவாசலுக்கும் சரி வருமானம் பாதிக்கப்பட்டது, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வருமானத்தை அரசாங்கம் என்ன பண்ணுறதுங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு இருக்குது. வருஷம் 200 கோடி அறநிலைத்துறைக்கு அரசாங்கம் பணமாக செலுத்துது. மோகனி தொகை, பேரேஜ் தொகை, தஸ்திக் அலவன்ஸ் 3 வகையான அலவன்ஸை கொடுத்துட்டு இருக்குது. அதையும் இந்த அஃபிடவிட்டில் மறைச்சிருக்கிறாங்க. 30 பக்கம் அஃபிடவிட் போட்டிருக்காங்க. இதில் அரசாங்கம் கொடுத்தது பற்றி எழுதுறதே இல்லை. ஆக எல்லா உண்மையிலையும் மறைச்சிட்டு வழக்கு போடுறாங்க. வழக்கு ஸ்டே ஆகுது. வாதாட வேண்டிய அரசு வாதாடுவதே இல்லை. ஆக இந்த மாதிரி சட்ட திருத்தம் மட்டும்தான் தீர்வு கொடுக்கும். புதிய சட்டத்தை கொண்டு வரல, இருக்கிற சட்டத்தை வலிமையாக்கி சட்ட திருத்தம் மரணம் நாங்கள் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம். இவர்கள் அரசாணை போட்டு. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்க சார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை.
உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. மற்ற ஸ்டேட்லலாம் என்ன பண்ண இந்த இனாம் தொடர்பாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் என்ன நடக்குது? எல்லா மாநிலங்களிலுமே இனாம் ஒழிப்பு சட்டங்கள் மிகச்சரியாக தரமாக கொண்டு வரப்பட்டு நிலங்கள் மக்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது கோயில் நிலம்னு சொல்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலம் சொல்கிற போக்கு இங்கே தான் அதிகமாயிட்டு இருக்குது. இங்கே தான் இவ்வளவு மோசமும் நடக்குது சார். சட்டப்படி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டப்படி அந்த சட்டம் செல்லாதுன்னு இதுவரை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படாத நிலையில் அந்த சட்டப்படி கொடுத்த பட்டாவும் செல்லாதுங்கிறான். அதை பேர்பட்டு எவ்வளோ பத்திரமாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நகரங்கள் சிறுசாக இருந்தது, இன்னைக்கு நகரங்கள் பெருசாக இருக்குது. நகரங்களில் ஒட்டி இருந்த கிராமங்கள் இன நிலங்கள் நிறைய வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டிருக்குது, தொழிற்சாலைகளாக மாற்றப்பட்டிருக்குது. இப்போ என்னங்கிறான், இதெல்லாம் எங்கே நிலம், தொழிற்சாலையை மாற்றின தப்பு, வீட்டு மனையை மாற்றின தப்புங்கிறான். டிடிசிபி அனுமதி கொடுத்துருக்குது, வீடு கட்டியிருக்கிறோம், வீட்டு கடன் கொடுத்துருக்குறாங்க, இப்போ வாங்க முடியல வைக்க முடியல. இந்த மாதிரி நிறைய வீட்டு மனைகள் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து கஷ்டப்பட்டு அந்த மக்கள்லாம் ஒரு 2 சென்ட் வாங்கி ஒரு வீட்டு கட்டியிருப்போம். எனக்கு போய் பாருங்கள், ஜீரோ விலை லிஸ்ட்டில் அவங்க சொத்துக்கள் இருக்குது. ஆக இதனால தான் நாங்கள் இதை சொல்கிறோம். மன்னர்கள் காலத்திலும் சரி, வெள்ளையர் ஆட்சி காலத்திலும் சரி, நாடு சுதந்திரமானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி 13 லட்சம் ஏக்கர் நிலத்தை அபகரிக்கிற ஒரு மக்கள் நல அரசும் செய்யவில்லை, மன்னர்களும் செய்யவில்லை. நம்ம நாட்டை ஆள வந்த கொள்ளையடிக்க வந்த வெள்ளக்காரனும் செய்யல. இவ்வளோ ஜனநாயக நாட்டில் திராவிட பாரம்பரியத்தில் எல்லாருக்கும் எல்லாம் சமம் சொல்லக்கூடிய ஒரு பகுத்தறிவு அரசு அமைச்சர்கள் சொல்லக்கூடிய முதல்வர் ஆட்சி காலத்தில் இவ்வளவு நடக்குது. என்ன ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும் தோணுது? தமிழ்நாடு அரசு மிக தெளிவாக இதுக்கு சட்டம் கொண்டு வந்தால் நீதிமன்ற தீர்ப்புகள் தவறு நிறைய வந்தாச்சு. அப்போ நீதிமன்ற தீர்ப்புகளை மீறி நிற்கணும்னா ஒரு சட்டத்தால் மட்டும்தான் நிற்க முடியும். அதுக்கு சட்ட வலிமை வேணும். அப்போ இதுக்கு தேவை சட்ட திருத்தம், இதுக்கு தேவை அல்லது புதிய சட்டம். இதை கொண்டு வந்து தான் இந்த 13 லட்சம் ஏக்கர் காப்பாற்ற முடியும். இந்த 13 லட்சம் ஏக்கருங்கிறது ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நிலத்தில் 10%, தமிழ்நாட்டில் இருக்கிற நிலத்தில் 10% சார். இதில் அதிகமான பேர் இருக்கிறது பட்டியல் சமூக மக்கள். பூரா நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் அந்த மாவட்டங்களில் இந்த நிலத்தை அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு? பட்டியல் சமூக மக்களுக்கு. ஆக இது முழுக்க இதை எந்த அரசியல் கட்சியுமே போய் சொன்னால் சப்ஜெக்ட் எடுக்கிறதில்ல. போய் சொல்லி பிரச்சாரம் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் இந்த மாதிரியான மக்கள் விரோதிகள் நிலத்தை பிடுங்குறவன் தளர கடவுள் எனக்கு அது பிடுங்கிருக்காரு. எந்த மதத்தை அதை கடவுள் அது பிடுங்கிருக்காரு? எல்லா கடவுளுமே மக்களுக்கு சேவை செய்தவர்கள், மக்களை பாதுகாத்தவர்கள், மக்களுக்காக போரிட்டவர்கள், மக்களுக்காக போரில் உயிரை விட்டவர்கள். நில உரிமையை காப்பாற்றுறதுக்கு, மகசூல் உரிமையை காப்பாற்றுறதுக்கு, மண் உரிமையை காப்பாற்றுறதுக்கு உயிரை விட்டவங்க தான் நம்ம கடவுளை கொண்டாடுறோம், கும்பிடுறோம். அவங்க தான் நம்மளை ஆண்டவர்கள் சொல்கிறோம். அப்போ கடவுள் கொள்கைக்கு எதிராக ஒரு குரூப் வேலை செய்கிறான், பட்டையை போட்டுக்கிறான், ஜிப்பாவை போட்டுக்கிறான், சாமிங்கிறான், கோர்ட்டுக்கு போகிறான், நிலத்தை பிடுங்குறான். இது எப்படி இது கடவுளுக்கு சேவை செய்வதாகும்? இவரெல்லாம் உண்மை சொன்னால், கடவுளோட கொள்கை பிரகாரமே சொன்னால் இவன்லாம் கடவுள் விரோதி, கொள்ளக்காரன், கொள்ளையடிக்க வந்தவன். ஆக ரொம்ப ஒரு மோசமான போக்கு தமிழ்நாட்டில் நிலவி கொண்டு இருக்கிறது. இதை யாரும் கேள்வி எழுப்பவே மாட்டேங்கிறாங்க, சட்டமிடும்னு பேச மாட்டேங்கிறாங்க. ஆக இது ஒரு மிகப்பெரிய நில அபகரிப்பு. இது நம்ம ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் மூலம் மக்களுக்கு போய் சேரணும். ரொம்ப நன்றி தோழர். தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி தோழர்.